பூச்சாட்டம் இருக்குதுங்க. கழுகு இல்ல வேணாம். ஓகே. நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அடிபடுறது, இப்போ அடித்து கொள்வது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்குறது தான் நம்மளோட ஜாபுங்க. இப்போ வந்து நம்ம காலையில் ஒரு மத்தியானம் ஒரு வாக்கில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வந்துச்சு, ஒரு கழுகு மாதிரி ஒரு உயிரினம் வந்து அடிபட்டிருக்கு, அது பறக்க முடியாத நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் தொந்தரவு பண்ணல, நல்ல வேலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தனால அது வந்து அப்படியே இருந்துச்சு அந்த இடத்துல. நான் வந்து அதை வந்து லாபகமாக எடுத்து அதை வந்து பாக்ஸில் போட்டேன். இப்போ வந்து அது என்ன காரணமாக இருக்கும் பறக்க முடியாமல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெயில் சமயத்தில் நம்மளுக்கே வந்து இவ்வளோ பெரிய இது இருக்குது நமக்கு பாடி, அதில் நமக்கே தண்ணீர் தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி சிறிய உணவுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணீர் இருக்கணும். அதனால் வந்து அந்த கிறக்கமாக கூட இருக்கலாம், சிறு காயமாக கூட இருக்கலாம். அதனால் இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து மொட்டை மாடியில் தண்ணி வச்சு, எல்லா உயிரினத்துக்கும் மொட்டை மாடியில் இந்த மாதிரி பறவைகளுக்கு தண்ணி வைங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்புலையோ ஒரு பெரிய பாத்திரத்துலையோ வந்து தண்ணி வச்சிங்கன்னா கால்நடைகள் வந்து குடிச்சுக்கும், நாய்கள் குடிச்சுக்கும், நிறைய இது குடிச்சுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் வச்சிங்கன்னா கோடை காலத்தில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இது எப்படி இறை தேடும் இந்த லகுடிங்கிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா லகுடுன்னு சொல்லிட்டு லோக்கல் இதில் சொல்லுவாங்க. இது வந்து புறாவை இந்த மாதிரி இது வானத்திலே வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. வேட்டை இனத்தை சேர்ந்தது தான், பறவையிலே வேட்டை இனத்தை சேர்ந்தது தான் இது வந்து. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக கண்ணிமைக்கிற நேரத்தில் கூட இரையை வந்து தாக்கி பிடிக்கக்கூடிய திறனுமே இருக்குது.